வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். சமீபத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் உலகம் பூரா 30% குழந்தைகள் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிள்ளைங்க சைலண்டாக இருக்கட்டும், நமக்கு தொந்தரவு தராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்குறோம். அவங்க ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் இந்த சைபர் புல்லியிங் அல்லது ஆன்லைன் புல்லியிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்னதுன்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த பிள்ளைகள் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது மெசேஜுக்குள்ளே போவாங்க. ஃபேக் நியூஸ் ஏதாவது மெசேஜஸில் இவங்களையே அட்டாக் பண்ணுற மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவங்க பார்க்க நேரிடும். இவங்க அதுக்குள்ளே போய் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மிக மோசமான கண்டென்ட்டை இவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பெரும்பாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறதில்ல. பட் இது உள்ளுக்குள்ளே அப்படியே மனசில் பதிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிற்காலத்தில் பலவிதமான மோசமான மனநிலை பாதிப்புகளை அவர்களுக்கு கொண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளோட பிள்ளைகள் கையில் செல்ஃபோனாக கொடுத்து நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது சேஃப்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது இந்த மாதிரிப்பட்ட சைபர் புல்லிங்களை அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து வெளிவருவதற்கான விஷயங்களை எப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க வளர்த்து ஆளாக்குங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக அவங்க செல் இருக்கும்போது சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கைடன்ஸோடு அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத கவனித்து பார்க்குற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அதை மீறி அவங்களுடைய மனநிலை பாதிப்பில் ஏதாவது ஏற்பட்டு அதன் வெளிப்பாடுகளாக சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், அதீத பயம் இல்லை ரொம்ப தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளே போக ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக அவங்களுக்கு கவுன்சிலிங் அண்ட் மெடிசின்ஸ் தேவைப்படுது. ஹோமியோபதியில் இதற்கான மருந்துகள் இருக்குது. அதை ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவர் அணுகி நீங்கள் பார்த்து அதுக்கான சிகிச்சைகளை நீங்கள் மேற்கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை விடுத்துட்டு நீங்களாகவே அவங்கள திட்டுறது, கத்துறது, நீங்கள் இதுக்குள்ளே போன நீ அதை பார்த்த அப்படிங்கிற மாதிரி ஷவுட் பண்ணால் அது மேலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளை செய்யாத சொல்லும்போது அது செய்யணுங்கிற ஒரு உந்துதல் அவங்களுக்குள்ள உருவாகும். இது இயல்பானது. அதில் அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கவுன்சிலிங் அண்ட் மெடிசின்ஸ் கொடுத்து சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆரோக்கியமான மன ஆரோக்கியமுள்ள, உடல் ஆரோக்கியமுள்ள ஒரு நல்ல ஒரு சந்ததி உருவாகணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த மாதிரிப்பட்ட சைபர் புல்லிங்கை கொடுத்த ஒரு பெரிய அவேர்னஸை எல்லா மத்தியிலும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா டாக்டர்ஸும் அதில் வச்சு இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.